ஹாய் செல்லகுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஜாமோடைய நெக்ஸ்ட் பாட்டை பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஸோ அவனுடைய அந்த கையால் அதாவது அதனோட கொடையால் நம்ம ஹீரோயினுக்கு போத்துறதுக்காக கோட் எடுக்க வர கோட்டு கீழே விழுந்துடுது. கூடவே சேர்த்து நம்ம ஹீரோயினும் கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயினை எப்படியோ எடுத்து சோஃபா மேலே படுக்க வச்சுட்டு இப்போ ஹீரோ இதுதான் லாஸ்ட் ட்ரைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேரையே பிடிச்சி இழுத்து எப்படியோ கோட்டை நம்ம ஹீரோ எடுத்துறான். இப்போ ஹீரோயின் மேலே அந்த கோட்டை போத்தி விட்டுட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் டபாக்குன்னு நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு இங்க பாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னை விட்டுருவேன்னு சொல்லிட்டா, என்னாலலாம் முடியாது, எனக்கு பிசினஸ் வேணாம், எனக்கு நீ தான் வேணும், நான் வேணா பிசினஸை இழுத்து மூடிடுறேன், ப்ளீஸ் நம்ம பிரேக்அப்லாம் பண்ண வேணான்னு சொல்ல ஹீரோ அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, ஏன் நீ ஆன்சர் பண்ணவே மாட்டேன்ற, தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போதையிலே வளரிட்டு இருக்காங்க. என்னை விட்டு போயிடாத, என்னால நீ இல்லாமலாம் இருக்க முடியாது, ப்ளீஸ் நான் உன்னுடைய ஸ்டார் தானே, நான் உன்னோட மூன் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காங்க போதையில. ஹீரோ தான் கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இங்க ஹனி வாங்க போனவங்க இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய கசுனா பிச்சைக்காரத்தனமா நான் வாங்கி கொடுத்த ஹனிக்கு ரிட்டர்ன் காசை கொடுமான்னு சொல்லிட்டு நம்ம ரூம்மேட் பொண்ணுகிட்ட கியூஆர் கோட காமிக்கா. ஆனா அது ஸ்கேன் பண்ணா பாத்தீங்கன்னா வீசாட்டோடைய ஆட் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. டே என்னடா ஸ்கேம் பண்றியான்னு சொல்ல, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்ட பையன் கிடையாது, உன்னோட நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல ரெண்டு பேரும் உள்ள பார்க்க நம்ம பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாருமா பத்திரமா பாத்துக்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் செம்ம போதையில எந்திரிச்சு வராங்க. மணி 11 மணி போல. வெளியே பார்த்தா ஹீரோயினுடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துக்கிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க காலங்காத்தாலன்னு சொல்ல, நாங்க காலங்காத்தால உட்காந்து பண்றது இருக்கட்டும், நேற்று நைட்டு நீ என்ன பண்ணன்னு கேட்க ஹீரோயின், நானா ஒரு பாருக்கு போனேன், நல்லா குடிச்சேன், ஆனா நான் எப்படி ரிட்டர்ன் வந்தேன்னு சொல்ல, ஹீரோ தாண்டி உன்னை கூட்டிட்டு வந்தான்னு சொல்ல உடனே ஹீரோயின், ஐயோ என் ட்ரெஸ் யாரடி மாத்தன்னு கேட்க, நான் தான் உன் ட்ரெஸ்ஸை மாத்தினேன், ஆனா நேற்று நைட்டு என்ன பாடுபடுத்திட்டு தெரியுமா நீ ஹீரோவை, பாவம் அந்த மனுஷன் உன்னை நல்ல வேலை பார்ல பார்த்து இங்க கூட்டிட்டு வந்தாரு, நான் அவருமே அங்க கிளம்பலான்னு பார்க்கக்குள்ள கரெக்டா நீ என்ன பண்ண, மறுபடியும் பியர் எடுத்து குடிச்சுக்கிட்டே சோஃபா மேல ஏறி நின்னுகிட்டு டங்கடக்கா டான்ஸ் ஆடிட்டு இருந்த, பாவம் அந்த மனுஷனை பார்த்து டென்ஷன் ஏத்தி விட்டுட்ட, அந்த மனுஷனும் உன்னை பிடிச்சி கத்தி விட்டுட்டாரு, ஆனா நீ என்ன தெரியுமா சொன்ன, ஏண்டா என்ன கத்துற, உன்னை இத்தனை வருஷத்துல நான் கத்தி இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சு நீ ஹீரோ நினைச்சு பேசிட்டு இருந்த, ஆனா நம்ம ஹீரோவா என்ன பண்ணிருக்கா, நம்ம ஹீரோயின் சேர் மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்க, ஹீரோயின் அலேக்கா தூக்கி கொண்டு போய் ரூம்ல விட்டுருக்காம இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய ரூம்மேட் பொண்ணு சொல்ல உடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஐயோ இவ்வளவு வேலையா பண்ணி வச்சிருக்கேன், ஐயோ இப்ப நான் ஹீரோ முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு சொல்ல உடனே பாத்தீங்கன்னா அந்த புது ஃப்ரெண்டு கேட்கறா, ஆமா நீ எதுக்கு அடி தனியா போயிட்டு குடிச்சேன்னு சொல்ல, ஹீரோயின் என் பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா இந்த புது ஃப்ரெண்டு மட்டும் என்ன பண்றா, லைட்டா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு உள்ள போயிட உடனே ரூம்மேட் பொண்ணு, நான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணி பேசுறேன்னு சொல்ல, ஆனா பாத்தீங்கன்னா நம்ம லிலி என்ன சொல்லிடுறா, அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லாத அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம பேசி அவனுக்கு புரிய வைக்கிறது விடு இந்த பிரச்சனைன்னு சொல்ல, ஹீரோயின் உங்க பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது மெசேஜ் பண்ணிருக்கானான்னு பார்க்க பயப்புல எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி இந்த வருஷத்துக்கான எல்லா வேலையுமே என்னெல்லாம் இருக்கோ அதை ப்ராஜெக்டா ரெடி பண்ணி கூட்டி எடுத்துருவாமான்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் போயிட்டு சாப்பிடு, ஓகேவா, வாமிட் வராத அளவுக்கு முதல்ல ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்ண ஹீரோயின் இந்த மெசேஜை பார்த்துட்டு அக்வர்டா ஃபீல் பண்றாங்க. இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, ஸோ இதுக்கு மேல இருந்தா முடியாது, பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, வேலையை பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து சின்சியரா வேலை பார்க்கறாங்க. இப்படியே ஒரு 2 வாரம் போல கடந்துடுது. ஆனா அப்பப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய நினைப்புமே வருது. ஏன்னா வெளியே போனா இந்த கப்பிள்ஸ் தொல்லை வேற தாங்க முடியல, எல்லாரையுமே பார்க்கக்குள்ள ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் நினைப்பு தான் வருது. இப்போ லில்லி ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரா. ரூம்மேட் பொண்ணு அவள் ரொம்ப பிஸியாக இருக்காடின்னு சொல்ல லில்லியுமே ரொம்ப ஹாப்பியாக வரா. நல்ல வேலை அவளோட பிஸ்னஸ் மட்டும் இல்லைன்னா அவள் வீட்டில் இருந்திருந்தானா இம்மா நேரம் கண்டிப்பாக அவன் பாய் ஃப்ரெண்ட் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா. அட்லீஸ்ட் அவளோட பிஸ்னஸ் வேலையாவது அவள் கொஞ்சம் பிஸியாக இருக்காளேன்னு சொல்லி யோசிக்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நான் 2 வாரமாக என்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோ குட்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். இப்போ இந்த புது ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, இவன் என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவ. இவன் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, 4 வருஷத்துடைய ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி அவளுடைய கெரியரை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, இதுக்கு எதுக்கு நான் நடுவில் தடையா இருந்துகிட்டே, அதனால தான் நான் அவளை பிரேக்கப் பண்ணேன்னு சொல்ல புது ஃப்ரெண்ட் இங்க பாருங்க, உங்களுக்கு எதனால பிரேக்கப் பண்ணுச்சுன்னா நான் கேட்க வரல, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நம்ம உட்காந்து கொஞ்சம் பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு புது ஃப்ரெண்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய ஆஃபீஸ்ல வாட்டர் பைப்பு உடஞ்சிருச்சு போல இருக்கு. ஹீரோ கிட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டு, என்னடா ஆச்சு, ஹீரோயின் கிட்ட நீ போய் பேசினியா இல்லையான்னு சொல்ல, இங்க பாரு லூஸ் தனமா பேசாத, அவளோட கம்பெனியில நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த விஷயத்தை மட்டும் தான் பேச முடியும், எதுக்கு தேவையில்லாத பேச்சு
முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட இப்ப நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஆபீஸ் விஷயமா என்னத்தையோ பேச வர ஹீரோ என்ன பண்ணா இந்த அன்ரெக்வயர்மெண்ட் லவ் பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க அதெல்லாம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு தான் பாஸ் வரும்னு சொல்ல 2-3 மாசமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஹீரோயின் அதுக்குள்ளே நான் உங்களை பார்க்க வரலாமா என்னோட ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோ 2-3 மாசம் ஆகும்னு சொல்ல லவ் வரதுக்கு ஏதோ என் லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறா இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ப்ராஜெக்ட கொடுக்கலான்னு வராங்க பாருங்க அப்ப நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க பார்ல நடந்ததுக்காக சாரி கேட்க ஹீரோயின் உடனே நான் அதெல்லாம் போதையில பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோ நம்ம ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வர ஹீரோயின் லைட்டா பயந்துடுறாங்க உடனே ப்ராஜெக்ட கொடுத்துட்டு இதுதான் இந்த வருஷத்துக்கான மொத்த ப்ராஜெக்ட் இந்தாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க ஆனா நம்ம ஹீரோவா இங்க பாருமா உன்னோட நெக்ஸ்ட் பேமெண்ட்டை நான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடவா ஆக்சுவலி வந்துட்டு உன்ட்டு ஒன்னு சொல்லணும் நீ ஏதோ வந்துட்டு இந்த 2 வாரத்திலேயே வந்துட்டு ஏதோ வெயிட் கம்மியான மாதிரி இருக்க பிசினஸ் பண்ணோம்னா நல்ல ஸ்ட்ரென்த் மட்டும் வந்துட்டு வேணும் கூடவே வந்துட்டு மைண்ட் செட்டப்பும் வேணும் நம்ம வெளியே போய் சாப்பிடலாமான்னு கேட்க ஹீரோயின் ஐயோ எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க ஆக்சுவலி ஹீரோயின் எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா வந்தாங்கன்னா ஏன்னா அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க போல இருக்கு அம்மா வந்த உடனே பிரேக்கப்பை பத்தி தான் கேக்குறாங்க ஹீரோயின் அதை பத்தி எதுவும் இப்போதைக்கு பேச வேணாமா அவங்க அப்பாவையும் உங்களையும் வந்துட்டு கஷ்டப்படுத்த வேணாம் தான் நான் சொல்லல எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல அம்மா போயிட்டு பல்ல விளக்கிட்டுவான்னு சொல்றாங்க ஹீரோ உட்காந்து நம்ம ஹீரோயின் கொடுத்த ஃபைல் எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே ஓகே உன்னோட நெக்ஸ்ட் பேமெண்ட்டை நான் கொடுத்துறேன்னு சொல்ல ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிடுறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு ஸோ அந்த ரிலேட்டிவ் பொண்ணு ஷீனான் வந்தாரா ஷீனான் நம்ம ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காப்பல இருக்கு ஹீரோ நம்ம ஹீரோயினுடைய ப்ராஜெக்டை வந்துட்டு ஃபைல பார்த்துட்டு இருக்கா இல்லையா அதை இந்த ஷீனான் பார்த்துட்டு செமையா ஜலஸ் ஆகுறா ஏய் அதெல்லாம் வச்சுட்டு வா நான் என்ன உனக்கு சாப்பாடை வந்துட்டு சோஃபாலையா கொடுக்க முடியும் வந்து இங்க உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுக்கிறா ஆக்சுவலி ஹீரோயினுடைய கம்பெனிலையும் ஹீரோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றா ஷீனானுடைய கம்பெனிலையும் வந்துட்டு ஹீரோ தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றா இப்ப ஷீனான் என்ன சொல்றா அந்த டாக்டர் ஜியாங் இருக்கார் இல்லையா அதாவது இந்த ஹீரோயின் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த ப்ராஜெக்ட் அவங்க வேலை பார்க்கறப்ப அந்த டாக்டர் வந்துட்டு என்னுடைய கம்பெனியுடைய கன்சல்டன்ட் ஆனா நல்லா இருக்கும் நீ கொஞ்சம் பேசுறியான்னு சொல்ல ஹீரோமே சரின்னு சொல்லிடுறான் இப்ப நம்ம ஹீரோ வீக்கெண்ட் அதுமா நல்லா சமைச்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்டுக்கார வந்து டே எனக்குடா சாப்பாடுன்னு சொல்ல ஹீரோ கிச்சனை கிளீன் பண்ணிட்டு மிச்ச மீதியை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான் ஏன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டாங்க இல்லையா ஹீரோ இங்க வர ஆனா நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான் ஆபீஸை திறந்துட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்துட்டு கம்பெனியில வேலை செய்யற பையன் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஏகப்பட்ட வேலையை கொடுக்குறாங்க இந்த பசங்கள்லாம் வந்துட்டு இந்த காலத்து பசங்களாம் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவீங்க இந்தப்பா இந்த ஸ்ட்ராபெரி போய் கழுவிட்டுவான்னு சொல்ல ஹீரோயினுடைய கம்பெனில ஆல்ரெடி பைப் உடைஞ்சு போய் கிடக்குது இல்லையா பைப்பை திறக்க ஹீரோடைய ட்ரெஸ் மேல எல்லாம் தண்ணி ஆயிடுது உடனே அம்மா ஓடி போயிட்டு சோ ஒரு துண்டு மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து இந்தப்பா இதை தோட்டிக்கோ அப்புறம் உங்க அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்கப்பா உடம்பு ஏதாவது முடியாம போயிடு வா வா வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வேலையை வாங்க ஹீரோயின் வெளியே போயிட்டு வந்து பார்க்க ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கா அம்மா இவர் என்னுடைய இன்வெஸ்டர்மான்னு சொல்ல ஐயோ உன் கம்பெனில வேலை பார்க்கற அந்த பையன் நினைச்சிட்டமா சாரிமான்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்க ஹீரோ உடனே ப்ராஜெக்ட் ஃபைல கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க அட எங்கப்பா போற வாப்பா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோவுமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் ஹீரோ அவனுடைய சாப்பாடை ஹீரோயின் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்ல ஹீரோயின் அம்மா இந்த டேஸ்ட் சாப்பாடு சூப்பரா இருக்குதுமா இந்த சாப்பிட்டு பாருன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்றதே வந்துட்டு பார்த்துட்டு இருக்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு ஒரு நாள் ஊருக்கு வாயப்பான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அம்மா அவர் ரொம்ப பிஸிமா கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோ எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க ஆண்டின்னு சொல்ல ஆண்டி சாரி கேட்கறாங்க உடனே நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல பண்ண குறும்புத்தனத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுடைய அம்மா சொல்லி ஹீரோயினுடைய குட்டி வயசு போட்டோ எல்லாம் ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தான் கொண்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்றான் ஆனா ஹீரோ ஹீரோயின் கொஞ்ச நேரம் நின்று பேசிக்கிட்டுன்றதுக்காக ஹீரோயினுடைய அம்மா நான் போயிட்டு முதல்ல வீட்டு திறக்கிறேன் நீங்க பொறுமையா வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஹீரோயினால அவ்வளவு திங்ஸ் தூக்கிட்டு வர முடியாதனால ஹீரோ தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் ஹீரோயின் எங்க அம்மா பண்ணதுக்காக சாரின்னு சொல்ல அட பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயின் உன்னோட அம்மா அப்பா இறந்துட்டாங்களான்னு கேட்க ஹீரோவும் ஆமா சின்ன வயசுல இருந்து நான் எங்க தாத்தா கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோடைய அந்த உள்ள போட்டிருக்க அந்த பிங்க் கலர் கோட்டை பார்த்து சிரிக்க ஹீரோ இதை நான் துவச்சு கொடுத்துட்றேன்னு சொல்ல ஹீரோயின் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவே பார்த்து சிரிச்சிட்டு இருக்க இப்படி இந்த எபிசோட் முடியுது நல்லா தான் போயிட்டு இருக்குது எப்பதான் 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ தெரியல அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை பை see you